சாவுக்கு ஏதுவான சரீரமதை, சாவுக்கு ஏதுவான சரீரமதை உந்தன் ஆவியினாலே உயிர்ப்பியுமே. உமது கிருபையை தாரும் தேவா, எனது பலவீன நேரமதில். அன்புள்ள பரம தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த அருமையான இந்த வேலையிலும் நீர் எங்களோடு என்னுடைய வார்த்தை மூலமாக பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஜீவிக்கிற தேவன், நீர் எங்களோட உறவாடுகிற தேவன், நீர் எங்களோட பேசுகிற தேவன் அப்பா. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் நீர் எங்களோட இடைப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருத்தரோடையும் நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோட இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நன்றி அறிதல் உள்ள ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறதை சற்று கவனியுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே சில காரியங்களை உங்கள் முன்பாக திருத்தமாய் சொல்லி நான் செய்திக்கு நேராய் கடந்து சொல்ல விரும்புகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும், அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அல்ல, எப்பொழுதும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தோல்வி என்ற பேச்சேக்கு இடமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் வெற்றிக்கென்றே பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் வெற்றிக்கென்றே பிறந்தவர்கள். இதை நாம் எப்பொழுதுமே கவனத்தில் வைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் அழுத்த திருத்தமாய் சொல்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏங்க வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? அடுத்ததுல சொல்றாரு, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் எங்களை தெரிந்து கொண்டாரே, அதற்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நாம் ஜெயம் பெற்றவுடனே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஜெயம், எல்லாரும் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். இந்த உலகத்திலே ஜெயத்தை நாம் அனுபவிக்க தான் நான் விரும்புகிறோம். அந்த ஜெயத்திலே களி கூற வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவரும் எப்பொழுதுமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் தான். நம்முடைய ஆண்டவருடைய பேர்ல ஒரு முக்கியமான பேர் என்ன தெரியுமா? யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் என்ன? நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெயத்தை நமக்கென்று சம்பாதித்து கொடுத்த தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜெயத்தையும் மகிமையும் கனத்தையும் உடைய தேவன். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவனை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல நன்றி அறிதலுக்காக வந்திருக்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் எதற்காக நன்றி சொல்ல போகிறோம்? நாம் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், ஆகவே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதுமா? இங்கே இந்த வசனத்தின் உள்ள இருக்கிற ஆழத்தை நீங்கள் கவனியுங்கள். பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்ன? எப்பொழுதும் வெற்றி சிறக்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் ஜெயம் கொண்ட வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். இந்த உலகத்தில் ஒருவருக்கு கஷ்டம் என்றால் உடனே
ஏதோ கடவுளை தேடி ஓடுகிறார்கள். எப்படியாவது அந்த காரியம் கிடைத்து விட வேண்டும். திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணத்துக்காக ஓடுகிறார்கள். பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டும் என்றால் அதுக்கு ஓடுகிறார்கள். அதுல பாஸ் ஆகிடுறாங்க, வெற்றியும் பெறுறாங்க, அவங்களுக்கும் ஜெயம் கிடைக்குது. நான் தேவனை ஆராதிக்கிறேன், உண்மையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்றேன், எனக்கும் ஜெயம் கிடைக்கிறது. ரெண்டு பேருடைய ஜெயன்ல என்னங்க டிஃபரன்ஸ்? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண உடனே எப்பொழுதும் வெற்றி சிறக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? திருமணம் ஆன உடனே எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு வாட்டி தான் திருமணம் நடக்கும், ஒரு வாட்டி தான் பாஸ் ஆக முடியும், ஒரு வாட்டி தான் வியாதியில இருந்து சுகம் கிடைக்கும். இது புறமதஸ்தாரும் செய்கிறார்கள், நம்மளும் செய்யறோம். நமக்கும் அவங்களுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. இன்னைக்கு நன்றி அறிதல் கூட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஒன்று ஞாபகத்தில் கொதித்துக் கொள்ளுங்கள், நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறது ஒரு வித்தியாசமான நன்றி. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற விதம் சற்று வித்தியாசமானது. பவுல் இதை தான் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் என்னை தெரிந்து கொண்டாரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எதின் மேலே ஜெயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அந்த சிறப்பான ஜெயம் அது என்ன? இந்த உலகத்திலே அநேக மார்க்கங்கள் உண்டு, அநேக நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கும் மற்ற நம்பிக்கைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்து விட்டால் நமக்கு தேவன் கொடுக்க போற ஜெயத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல சொல்ல முடியும், கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நீங்களும் நானும் எப்பொழுதுமே தேவனை ஸ்தோத்திரிக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? எந்த காரணத்திற்காக நான் தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? அப்படி என்ன தேவன் எனக்கு நன்மை செய்தார்? அந்த நன்மை என்ன? அதை நாம் அறிந்து கொண்டால் கட்டாயம் நாம் ஒரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நாமும் பவுலை போல சொல்ல முடியும், நான் எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். ஏன் தெரியுமா? என்னை அப்படி மாற்றி இருக்கிறார், அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். அந்த வெற்றி சிறக்க பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? என் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலேயும் பிரஸ்தாபமாக்கும்படியாய், வெளியரங்கமாக்கும்படியாய் தேவன் என்னை தெரிந்து கொண்டாரே. இந்த அற்பமான கருவியை, இந்த ஒன்றுமில்லாத இந்த ஜீவியத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, அதுக்கு நான் நன்றி சொல்வேன் என்று எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இரண்டு முக்கியமான காரியத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அது மேல ஜெயத்தை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஜெயத்தை வேறு யாரும் இந்த உலகத்தில் கொடுத்ததில்லை என்பதை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதை தான் வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரண்டு காரியத்தின் மேலே எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற காரியம் என்ன? முதலாவது காரியம், பாவத்தின் மேலே நமக்கு வெற்றியை கொடுக்கிறார், பாவத்தின் மேலே ஜெயத்தை கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், பாவத்தின் மேல் மாத்திரம் ஜெயத்தை கொடுத்து நம்மை தேவன் விட்டு விடவில்லை, பொல்லாங்கனின் மேல் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். பாவத்தின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், பொல்லாங்கனின் மேல் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜெயத்தை, இப்படிப்பட்ட வெற்றியை இந்த உலகத்திலே வேறு எவரும் கொடுத்ததில்லை. ஆமென். வேறு எவரும் கொடுக்க இயலாது, கொடுக்க முடியாது. இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே செய்ய முடியும் என்பதை ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்காக வாசியுங்கள் 1 கொரிந்தியர் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் வரை. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்.
மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறார்? பாவத்தின் மேலே எனக்கு ஜெயம் கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். யார் அந்த பாவத்தின் மேல வெற்றியை தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த உலகத்துல பாவம், சாபம், வியாதி, இந்த மூன்றின் கட்டுக்குள்ள இந்த மனித சமுதாயம் சிக்கி தவிக்கிறது. நான் திருப்பி சொல்லுகிறேன், கவனியுங்கள். இந்த உலகத்துல எந்த தேசத்தாராக இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரனாலும் இருந்தாலும் சரி, எந்த மதத்தாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு காமன் டிசீஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. அது என்னது? பாவம், சாபம், ரோகம். இந்த மூன்றினுடைய சிக்கி பிணைந்து அதன் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் ஒரு மனிதனை கொல்லுகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய நிம்மதியை இழக்கச் செய்கிறது. பாவம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை சாகடிக்கிறது. தேவன் இந்த உலகத்துல மனிதனை சிருஷ்டித்த பொழுது, இந்த உலகத்துல ஏதேனும் என்னும் தோட்டத்திலே மனிதனை வைத்து ஆதாமுக்கு இன்னொரு துணையாகிய ஏவாளையும் படைத்து வைத்தார். அவர்கள் நன்றாக தான் இருந்தார்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில இந்த தோட்டத்தில் கடந்து வருவார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சம்பாஷிப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆடி பாடி களி கூறுவார்கள். என்னெல்லாம் செய்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. மீண்டும் நாம் அந்த அனுபவத்துக்கு நேராக கடன் செல்ல போகிறோம். அல்லேலூயா. அந்த இழந்து போன அந்த சந்தோஷத்தை, இழந்து போன அந்த மகிமையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் எத்தனை ஆர்வத்தோடு, எத்தனை சந்தோஷத்தோடு, எத்தனை களிப்போடு ஆண்டவரோடு உலாவி இருப்பார்கள். ஆண்டவருடைய கரங்களை பிடித்து உலாவி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவரும் அவர்களோடு சேர்ந்து என்னெல்லாம் பாட்டுகள்லாம் பாடியிருப்பாரோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பாடலை நேசிக்கிறவர். ஆமென். ராகங்களை நேசிக்கிறவர். அவர் அப்படிப்பட்ட தேவன். சரி, போகட்டும். அங்கே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப களி கூர்ந்து சந்தோஷமாய் ஆண்டவர் கொடுத்த அருமையான தோட்டத்துல அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று சத்ரு புகுந்தான், சாத்தான் புகுந்தான். ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னாரு, இந்த தோட்டத்துல இருக்கிற இந்த பழத்தை சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இந்த விருட்சத்தின் பழத்தை சாப்பிடாத. ஆனா சாத்தான் வந்தான், சொன்னா, ஆண்டவர் அப்படி சொன்னாரா? ஏவாள்கிட்ட கேக்குறான், ஆண்டவர் அப்படி சொன்னாரா? ஏவாள் சொன்னா, அவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நயவஞ்சகமான வார்த்தைக்கு ஏவாள் அப்படியே மயங்கிட்டா. மயங்கி அந்த பழத்தை, எதை சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டாள். தான் சாப்பிட்டது மட்டுமல்ல, தன் அருமையான பாதிக்கும் கொடுத்தாள். ஆமென். கணவருக்கும் கொடுத்தாள். 2 பேரும் சாப்பிட்டார்கள். 2 பேரும் சாப்பிட்டு தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். ஒரே ஒரு கருத்தை தான் சொல்றேன். ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அதை சத்ரு வந்து சொல்றான், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படியா? சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னதை மீறி சாப்பிட்டார்கள். அதனால்தான் பாவம் உள்ளே புகுந்தது. அப்ப பாவம் என்றால் என்ன? தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பது, தேவன் சொல்லாததை செய்வது. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய மாட்டோம். தேவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்வோம். இதுதான் பாவம். அப்போ தேவனுடைய கற்பனைகளை மீறுவது, தேவனுடைய வார்த்தையை மீறுவது, இதற்கு பேர் தான் பாவம். என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் இந்த பாவத்தை செய்தார்களோ, உடனே ஆண்டவர் அவர்கள் மேல் கிருபையுள்ளவராய் இருந்து அங்கேயே அவர்களுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் முற்றிலுமாய் அழிந்து விட கூடாது என்பது தேவனுடைய
வாஞ்சை. தேவன் நம்மேல் எத்தனை பிரியம் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவர் பாவம் செய்த ஆதாம் மேல எத்தனை பிரியம் வைத்தார். அந்த ஆதாமை முற்றிலுமா இழக்க தேவன் விரும்பவில்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்பது தேவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, அந்த நாளிலிருந்து பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்து அந்த பாவம் என்னத்தை கொண்டு வந்தது? அதான் இந்த வசனத்துல வாசிக்கிறீர்கள். பாவம் மரணத்தை விளைவித்தது. கவனிக்கணும், மரணத்தின் கூர் என்ன? பாவம். அப்ப மரணத்துக்கு கூர், மெயின் ரீசன் எது? பாவம். அப்ப பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்த உடனே அந்த பாவம் செய்ததுனால எது உள்ள பிரவேசித்தது? மரணம் உள்ளே பிரவேசித்தது. அன்றைய தினத்திலிருந்து மரண வாசனை, மரண பிரமாணம் மனிதனுடைய சரீரத்தில் உட்புகுந்தது. இன்றைக்கு அதனால்தான் அநேக மனிதர்கள் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள்னா இந்த ஒரு காரணம் தான். உள்ளுக்குள்ள இருக்கிற என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். இந்த பாவ பிரமாணம் இருந்துச்சுன்னா மரண வாசனை இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் நல்லதுதான் நினைப்பாங்க, யாரும் கெட்டதுன்னு நினைக்கிறது இல்லை. ஆமென். யாரும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனா செய்யறதுல என்ன? தீங்கு தான் செய்யறான். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ பிரமாணம் என்ன நன்மை செய்ய விட மாட்டேங்குது. என்ன செய்ய வைக்குது? பாவம் செய்ய என்ன வைக்கிறது, தீமை செய்ய வைக்கிறது. இதுதான் அநேகருடைய அங்கலாய்ப்பு. யார் என்னை விடுதலை ஆக்க கூடும்? யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? இந்த மரண சரீரத்தில் இன்று யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? அந்த பாவத்தின் விளைவுகள் என்ன வந்தது என்று பாருங்கள். பாவத்தின் விளைவுகளால் வந்தது என்ன? மனிதன் தேவனுடைய மகிமையை இழந்து விட்டான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான், தேவனுடைய நட்பை இழந்து விட்டான். பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நடு சுவரா வந்து தேவனியம் மனிதனியம் பிரித்து விட்டது. மரணம் என்றால் என்ன? உறவை துண்டிக்கிறது தான் மரணம். நன்றாக கவனியுங்கள். உறவு அற்ற நிலை என்பதுதான் மரணம். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை கட் பண்ணிருச்சு, ஸ்பிளிட் பண்ணிருச்சு. இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பு என்ன தெரியுமா? தம்முடைய சொந்த பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கென்று கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக தந்தருளினார். எதற்காக? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய், நம்முடைய இந்த மரண சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய், இந்த பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஏதோ உலகத்துல வந்து ஏதோ அழகா ஜீவிச்சுட்டு போறதுக்காக இயேசு அனுப்பல. இயேசுவை எதற்காக அனுப்பினார்? நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொள்ளும்படியாய் அவரை அனுப்பினார். எனக்காக ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களா? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. பவுல் ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார். வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக, யாருடைய பாவங்களுக்காக? என்னுடைய பாவங்களுக்காக. ஒவ்வொருத்தரும் சொல்றேன், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். ஆமென். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வசனத்தின்படி உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இதாங்க சுவிசேஷம், இதான் காஸ்பல். பாவத்துல கிடந்த ஜனம் நம்பிக்கையற்று வாழ்ந்தது. பாவத்துல சிக்குன்ற மனுஷனுக்கு என்னைக்குமே நம்பிக்கை கிடையாது. அதனால்தான் எசாயா தீர்க்கன் சொன்னபோது சொன்னார், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மெல்லாம் இருளில் வாழ்ந்தோம். ஒரு காலத்துல பாவத்துல வாழ்ந்தோம்.
ஒரு காலத்துல அக்கிரமத்துல வாழ்ந்தோம், செத்து போயிருந்தோம். இந்த உலகத்தின் அதிபதியானவன் நம்மேல் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான். அந்தகாரம் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பை யோசித்து பாருங்கள். அந்த அன்பு என்ன தெரியுமா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியில அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வயது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தார். நரக வாழ்க்கை என்று அவருக்கு சொல்லலாம். ஏனென்றால் அவர் வாழ்ந்ததெல்லாம் பரலோக ராஜ்யத்துல. கிறிஸ்து இயேசு பரலோகத்தின் சொந்தக்காரர். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தின் பிரம்மாண்டத்தின் சொந்தக்காரர். அவரை அன்றி ஒன்றும் உருவாகவில்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக மனித ரூபம் எடுத்து, மனித சாயலை எடுத்து, ஒரு அடிமையின் ரூபம் கூட எடுத்து அவர் மரண பரியந்தம் நமக்காக கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு பாவத்துக்கு நமக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும், நம்முடைய அக்கிரமத்துக்கு நமக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். நாம் செய்த பாவம் நமக்கு தான் அதனுடைய விளைவுகள் கிடைத்திருக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், என்னுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டார். என்னுடைய அக்கிரமத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில எடுத்துக்கொண்டார். ஆகவேதான் அவருடைய கைகள் ஆணியால் குத்தப்பட்டது, அவருடைய கால்கள் ஆணியால் குத்தப்பட்டது, அவருடைய சிரசில முட்கிரீடம் வைக்கப்பட்டது, அவருடைய விழாவில அவர்கள் ஈட்டியினால் குத்தினார்கள். இதெல்லாம் நினைக்க வேண்டாம். அன்றைக்கு ரோம சேனை வீரர்கள் குத்தினார்கள், அன்றைக்கு யூதர்கள் செய்தார்கள் என்று நினைக்க வேண்டாம். இதையெல்லாம் நாம் தான் செய்தோம். பிரியமானவர்களே, அவர் நமக்காக தான் இத்தனை பெரிய வேதனையை சகித்தார், இத்தனை பெரிய தியாகத்தை செய்தார். அவர் ஏன் ரத்தம் சொட்ட 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 இத்தனை பாடுகளை, இத்தனை வேதனைகளை சகித்தார்? நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, நம்மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தமாக. எப்படி ஆகிலும் இந்த மனித சமுதாயத்தை இழந்து விடக் கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக தம்முடைய ஜீவனையே நமக்காக பலியாய் கொடுத்தார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு என்ன வல்லமை தெரியுமா? பாவத்தின் மேல் ஒரு வெற்றியை கொடுக்க வல்லமை இருக்கிறது. பாவத்தை அறவே சுத்திகரிக்க வல்லமை கொண்டது. இந்த உலகத்துல எந்த காரியத்தினாலும் மனிதனுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட முடியாது. ஆகவே தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற மார்க்கம் ஒரு வித்தியாசமான மார்க்கம், ஒரு தனியான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு ஈடானது இந்த உலகத்திலே வேற எதுவும் இல்லை. மனிதன் இந்த பாவத்திலிருந்து முக்தி பெறுவதற்காக, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக என்னென்னவோ செய்து பார்க்கிறான், புண்ணியங்கள் செய்து பார்க்கிறான், அநேக ஹோமங்கள் செய்து பார்க்கிறான், உபவாசங்கள் எடுத்து பார்க்கிறான், விரதங்கள் எடுத்து பார்க்கிறான், மற்றவர்களுக்கு நன்மை செய்து பார்க்கிறான். ஆனால் கிடைப்பது என்ன? முக்தி அல்லவே அல்ல. ரட்சிப்பு கிடைக்கவில்லையே, விடுதலை கிடைக்கவில்லையே. அவனும் அப்போஸ்தலனாகிய பவுல் போல ஒவ்வொரு மனிதனும் கதறுகிறான், இந்த பாவ பிரமாணத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? Who can deliver me? Who can deliver me? யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது, தன்னுடைய நிலைமைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு சொல்றது, நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆனா தீமை தான் செய்யறேன். நான் மற்றவங்களுக்கு நல்லதுதான் செய்ய நினைக்கிறேன், ஆனா தீமை தான் செய்யறேன். இதுல இருந்து யார் என்ன விடுதலையாக்க கூடும் சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை மட்டும் எனக்காக வாசிப்பீர்களா? ரோமர் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதுக்கு பிறகு 24, 25 வாசியுங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை கவனியுங்கள். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலை மாத்திரமல்ல, இன்றைக்கு உள்ள மனித குலத்தின் நிலை இதுதான். நானோ
பாவத்துக்கு விற்கப்பட்டு விட்டேன். நானோ பாவத்துக்கு விற்கப்பட்டு அடிமையின் ஜீவியத்திலே இருக்கிறேனே. இதான் பவுலுடைய குமுறல். அடுத்தது வாசியுங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நான் எப்படிப்பட்ட மனுஷங்க? நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆனா தீமை தான் செய்யறேன். ஓ, நான் நன்மை நல்லதான் செய்ய நினைக்கிறேன், என்னால செய்ய முடியலையே. நான் நிர்பந்தமான மனிதன். நான் பாவத்தின் கட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன். What a wretched sinner I am. அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். What a wretched sinner I am. நான் நிர்பந்தமான மனிதன். அதற்கு பிறகு வாசியுங்கள். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? நம்முடைய நல்ல பாருங்க, ஒரு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? பவுல் சொல்றது பாருங்க, இதன் மனித குலத்தினுடைய நிலைமை. நான் நிர்பந்தமான மனுஷன், நான் பாவச்சேற்றுல உழண்டு கொண்டிருக்கிற மனுஷன், எனக்கு விடுதலையே இல்லையே, நான் அக்கிரமத்துல செத்து கொண்டு இருக்கிறேனே. அப்படிப்பட்ட ஒரு நிலை. பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு நம்பிக்கை இல்லை பிரியமானவர்களே. நம்பிக்கையற்ற ஜீவியத்துல ஜீவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த கல்வாரி அன்பு அப்போஸ்தலனாகிய பவுலை தொட்டது. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த அந்த தியாகம் அவரை தொட்டது. தொட்ட உடனே அவருடைய வாழ்க்கை மாறிற்று. தன்னுடைய பாவத்தை எல்லாம் இயேசுவிடம் அறிக்கை செய்தார். இதை நீங்கள் எங்கே வாசிப்பீர்கள்? 1 தீமோத்தேயு 1:14 வாசிக்கும்போது சொல்றாரு, பாவிகளை இரட்சிக்க மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவில் வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. நான் யாருங்க? பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அறிக்கை இடுகிறார். இயேசு கிறிஸ்து தான் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். நான் பிரதான பாவி, நான் பிரதான பாவி என்று சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கை இடுகிறார். அந்த அறிக்கை இடும்போது என்ன நடக்கிறது? 1 யோவான் 1 வாசிக்கும் பொழுது 7-10 வாசித்து பாருங்கள். நான் உண்மையாய் தேவனுடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை இட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை, சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தம்முடைய பிள்ளையாய் மாற்ற என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அதே அப்போஸ்தலனாகிய யோவான் அதை சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது நான் நேராக திரும்பி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நேராய் வருகிறேன். இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துல பாவத்தை அறிக்கை செய்து தன்னை ஒரு பிரதான பாவி என்று ஒப்புக்கொண்டு தேவ சமூகத்துல உண்மையாய் மனங்கதறி அழுது ஆண்டவர் சமூகத்துல தம்மை ஒப்பு கொடுத்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்ததுங்க. தோல்வி ஜெயமாய் மாறிற்று. நன்மை செய்ய நினைக்கிறேன் ஆனா முடியலையே என்று சொன்ன அந்த வாழ்க்கை மாறிற்று. நல்லது செய்ய நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியலையே, தீமை தான் செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நிர்வாகமான நிலை மாறிற்று. அவர் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்துட்டாரா? கொடுத்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பாவத்திலிருந்து தேவன் ஜெயத்தை கொடுத்தார் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்து பாவத்தை கழுவி சுத்திகரித்து நமக்கு இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து மாற்றி, அடிமைத்தன ஜீவியத்திலிருந்து மாற்றி ஒரு விடுதலையின் ஜீவியத்துல கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளையாகும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே. நம்மை பிள்ளையாகும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே. நம் தேவனுக்கு எத்தனை எத்தனை நன்றி சொல்ல வேண்டும். நாமும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்துல பிரதான பாவிதான். அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நற்கந்தம் அல்ல, மற்றவர்களுக்கு அது துர்நாற்றத்தை வீசிற்று, மற்றவருடைய வாழ்க்கையை பாழாக்கிற்று. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டாரோ,
என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசித்தாரோ, என்றைக்கு அவருடைய ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்தாரோ, அன்றைக்கு அவர் நீதிமானாய் மாறினார். நீதிமானாய் மாறின அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருக்கும் நற்கந்தமாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. தேவன் அவரை அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டார். தேவன் அவரை தம்முடைய மகிமையான ஊழியக்காரனாய் எடுத்து நிறுத்தினார். இன்றைக்கு நமக்கு அருமையான நிருபங்களை எழுதும்படியாய், நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் தேவனுடைய பரம ரகசியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார் என்பது, தேவன் உபயோகப்படுத்தினார் என்றால் அதை காட்டிலும் பெரிய காரியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தார். காரணம் தெரியுமா? இந்த மண் பாண்டமாகிய எனக்குள் மகிமையின் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. லார்ட், ஐ தேங்க் யூ, நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பவுல் ஒரு காலத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியாயிருந்த ஒரு பவுல், ஸ்தேவான் கல்லறியப்படுவதற்கும் ஒரு சாட்சியாய் மாறின பவுல், தேவனுக்கு விரோதியாயிருந்த பவுல், துர்நாற்றம் வீசின பவுல், பாவ சரீரத்தோடு வாழ்ந்த பவுல், மரண சரீரத்தில் வாழ்ந்த பவுல், இப்படிப்பட்ட பவுல் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்ட மாத்திரத்திலே, கல்வாரி சிநேகம் அவரை மாற்றின மாத்திரத்திலே அவர் தேவனுடைய செல்ல பிள்ளையாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாசனையை, தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனுடைய கருவியாய், தேவன் உபயோகித்த நல்ல ஊழியக்காரனாய் தேவனுக்காக மாறினார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அதே தேவனாகிய கர்த்தர், பவுலை மாற்றின கர்த்தர், இன்றைக்கு நம்மையும் அதே நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்து, எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்து, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும். ஒரு விசை மீண்டும். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்து, ஓ மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்து, ராஜாக்களோ நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்?
தேவனுடைய பாவத்தை மன்னித்தார், என்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நானும் பவுலோடு சேர்ந்து சொல்ல முடியும், நானும் பிரதான பாவி. அக்கிரமத்தில் மரித்திருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 14வது வயதிலே என்னை தம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டார். 14 வயது வரைக்கும் சுயநீதியையே சார்ந்து ஜீவித்தேன். நான் தேவனுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே என்னையே திருப்திப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் எனக்குள்ளேயும் அந்த பாவ மரண வாசனை வீசி கொண்டிருந்தது. என்னால மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, மற்றவர்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஆண்டவருக்கும் ஒரு நன்மை இல்லை. ஆனா ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனே தொட்டார் என்று சொன்னாரு, உன் சுயநீதி எல்லாம் எனக்கு முன்பாக குப்பையும் கந்தையுமாய் இருக்கிறது. மகனே, நான் உனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன். நீ உன்னுடைய வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாயா? என்ன நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி கேட்டார். அன்றைய தினம் நான் என் சுயநீதியை வெறுத்தேன். அன்றைய தினம் என்னுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் வெறுத்தேன். ஆண்டவரை எதெல்லாம் வைத்து நான் ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்தேனோ அதெல்லாம் வைத்து ஆண்டவரை நான் பிரியப்படுத்த முடியாது என்பதை அறிந்தது. ஏனென்றால் பாவம் எனக்குள் வாசம் செய்து கொண்டிருந்தது. மரணத்தின் கூர் அந்த பாவம் எனக்குள்ள வாசம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டேனோ அன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். அன்றைய நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் சொல்ல முடியும், எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்து இந்த நாள் வரைக்கும் நான் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை ஜெயம் பெற வைக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தின் மேல ஜெயம் தருகிற தேவன். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். என்ன காரியம்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொடுக்கிற ஜெயம் வித்தியாசமானது என்று சொன்னா, முதலாவது காரியம் பாவத்திலிருந்து ஜெயம். இது எந்த மகாத்மாவாலும் கொடுக்க முடியாது, எந்த மார்க்கத்தாலும் கொடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது, எந்த ஞானத்தினாலும் கொடுக்க முடியாது, எந்த யோகாவாலும் கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே செய்ய முடியும். ஏனென்றால் அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறபடினாலே பாவத்தின் மேல் அவர் மாத்திரமே நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அவர் சிலுவையிலே துரைத்தனங்களையும் ஆளுகைகளையும் பரிகரித்தார். ஆமென். அவர் துரைத்தனங்களையும் ஆளுகைகளையும் பரிகரித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை எனக்காக வாசியுங்கள். 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த உலகத்திலே பாவம் செய்யற, அதிகமா பாவத்தில் ஈடுபடுறவர்கள் யார்? வாலிபர்கள். ஆனா அன்னைக்கு ஒரு அருமையான வாலிபர் பிள்ளைகள் இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் சந்தோஷத்தோடு எழுதுறாரு, வாலிபனே, வாலிபர்களே, நீங்க பொல்லாங்கனை ஜெயித்ததினால். ஹல்லேலூயா. நீங்க எதங்க ஜெயிச்சீங்க? நீங்க நல்ல பட்டப்படிப்பு படிச்சீங்க, அதனால எழுதுகிறேன். நீங்க நல்லா அருமையான டேலண்ட் பிரதர், என்ன அருமையான ட்ரம்ஸ் வாசிக்கிறீங்க, அதனால எழுதுகிறேன். நீங்க நல்ல பாட்டு பாடுறீங்க, அடுத்த நாள் எழுதுகிறேன். அருமையான தேவப்பிள்ளை, நமக்கு தேவன் நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்க, எல்லாம் நன்றுதான். ஆனா எப்ப தெரியுமா தேவன் பிரியப்படுவார்? பொல்லாங்கன் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாலிபனே, பொல்லாங்கன் மேல் நீ ஜெயம் கொண்டதுனால என் இருதயம் பூரிக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது எத்தனை அன்போடு, எத்தனை சந்தோஷத்தோடு, எத்தனை நன்றியோடு ஆண்டவருக்கு எழுதியிருப்பாருன்னு சற்று யோசித்து பாருங்க. எவ்வளவு நன்றியோடு எழுதியிருப்பாரு. ஆண்டவரே, இந்த அருமையான வாலிப பிள்ளைகளை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. அதுல நான் எழுதுறேன், ஆண்டவரே, அருமையான வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியினாலே உங்களுக்கு எழுதுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளெல்லாம் பூரிப்பாச்சு. அவ்வளோ சந்தோஷம்.
அப்ப அந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் பொல்லாங்கன் மேல் ஜெயம் கொண்டு இருக்கிறார்கள். யாருங்க இந்த பொல்லாங்கன் மேல் ஜெயம் கொடுத்தது? யாரு? வாலிபன் தன் வழியை எவ்வளமாய் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தை தன் இருதயத்துல காத்து கொள்ளுகிறதுனாலே. இன்னும் ஆங்கிலத்தில் எழுதும்போது சொல்லப்படுது, அந்த கர்த்தருடைய வசனத்தை தன் இருதயத்துல பதித்து வைத்தபடினாலே. வசனத்தை என்ன செய்யணும்? இருதயம் என்னும் பலகையில செதுக்கணும். ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்னைக்கு இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு வெற்றி கொடுக்கிறது எதுன்னு என்ன தெரியுமா? பொல்லாங்கனின் மேல். ஆகவே நீங்க பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் இந்த பொல்லாங்கலின் மேல் வெற்றி சிறக்க பண்ணினீரே, அதன் மூலமாக உம்மை அறிகிற அறிவை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தும்படியாய் என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா நம்மளால? நான் பொல்லாங்கனை ஜெயிச்சிட்டேங்க, அல்லேலூயா. பொல்லாங்கனை ஜெயிச்சிட்டேன் சொல்ல முடியுமா? வாலிபர்களே, உங்களுக்கு தான் சொல்றேன். வாலிபர் இல்லங்க, அது வயசு கோளாறுங்க. இப்படி அப்படி விட்டுருக்கல நான் சொல்ல. வாலிபனே, நீ பொல்லாங்கனை ஜெயித்தபடி நான் உனக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நிர்வாகத்தை எழுதணும். வாலிபனே, நீ பொல்லாங்கனை ஜெயித்தபடினால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை. ஆண்டவர் நம்மள பார்த்து சர்டிபிகேட் கொடுங்க. அல்லேலூயா. கொடுப்பாரா? கொடுப்பாரா? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த பொல்லாங்கன் யார்? பொல்லாங்கனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் தான் சாத்தான். இந்த பொல்லாங்கன் யார்? அவன் தான் சாத்தான். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே பாவத்தின் மேல விடுதலை வந்துடும். ஆனா இந்த பொல்லாங்க மேல விடுதலை வேணுமே. ஏன்னா இந்த உலகத்துல தான் நீங்க வாழ்றீங்க, இந்த உலகத்துல தான் ஜீவிக்கிறீங்க. இந்த உலகத்துல தேவன் டக்குன்னு ரட்சிக்கப்பட்ட உடனே தூக்கிட்டு மாட்டார் பரலோகத்துக்கு. அவர் என்ன செய்வாரு? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்வாரு? பரிசுத்தப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். இந்த ஆவி ஆத்மா சரீரம் கரையற்றதாய் குறை சொல்லப்படாததாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ பெற்றிருக்கிற இந்த சரீரம் உன்னுடைய சரீரம் அல்ல. நீ பெற்றிருக்கிற இந்த ஜீவியம், இந்த புதிய வாழ்க்கை, இது உன்னுடையது அல்ல. நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறாய். நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உன்னை கிரயத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டார். நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஆகவே இனிமேல் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் பரலோகத்தின் பிரதிநிதிகளாய், பரலோகத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனா உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொல்லாங்கன் சத்ரு மிக துரிதமாய் வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொன்னார், அவன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு யாரை வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான்? அவனுக்கு அக்கிரமத்துல மரித்து கொண்டிருக்கிற பிள்ளை தேவையில்ல, பாவத்துல செத்து கொண்டிருக்கிற பிள்ளை தேவையில்ல, கேட்டுக்கண்டு நியமிக்கப்பட்டிருக்கிற பிள்ளை தேவையில்ல, கெட்டு போகிற பிள்ளை தேவையில்ல. ஆனா யார் தேவை? ரட்சிக்கப்பட்ட உங்களை தான் அவனுக்கு தேவை. நல்லா கவனிங்க. உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். நீங்கள் தேவனுக்காக சாட்சியாய் வாழக்கூடாது என்பது அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்படின்னா அவன் என்ன செய்யறான்? உங்க ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் கரைப்படுத்துவதற்காக பல விதமான காரியங்களை செய்கிறான். நல்ல கவனிங்க. இந்த பொல்லாங்கன் செய்யற ரெண்டு காரியத்தை சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுல நீங்க வாசிக்கும் பொழுது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், ஜனங்களுக்கு சொன்னார். கவனிங்க. விதை விதைக்கிறவனுடைய அந்த உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். பிற்பாடு ஜனங்களுக்கு சொல்லிவிட்ட பிறகு திரும்பி சீஷர்களுக்கு வரும்போது சீஷர்களுக்கு விளக்கத்தை சொல்கிறார். என்ன விளக்கத்தை சொல்றார் தெரியுமா? சில விதை எங்க விழுந்துச்சான்? வலி அருகே விழுந்துச்சான். சரி, அந்த முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது
பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன். எவ்வளவு துரிதமா வேலை செய்யறான் பாருங்க, எவ்வளவு துரிதமா வேலை செய்யுங்க. எவனை விடுவாமோ என்று சொல்லி வகை தட்டி ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, பொல்லாங்கன் மேல ஜெயம் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, உங்க ஆவி ஆத்மா சரீரம் கரையற்றதாய் காக்கப்பட வேண்டும் தேவனுடைய வருகை வரைக்கும். ஆமென். தேவனுடைய வருகை வரைக்கும் அது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். அது அது எல்லா சுத்திகரிப்போடு காக்கப்பட வேண்டும். நல்லா கவனிக்க, நான் அதான் மீண்டும் சொல்கிறேன். ஆனா தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்குள்ள விதைக்கிறார், தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக விதைக்கிறார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை இப்படிதான் இருந்ததாம். வசனத்தை ஆர்வமா கேட்டுச்சு, சந்தோஷமா கேட்டுச்சு, எல்லாம் வாங்கிக்கிச்சு, இருதயத்துல வச்சுச்சு. இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க? உணர்வற்றதா இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா கவனிச்சீங்களா? உணர்வற்ற இருதயத்தை எவன் பார்த்து கொண்டிருக்கிறான்? பொல்லாங்கன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் சங்கீதக்காரன் போல சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை உருவாக்கும். ஆண்டவரே எனக்குள்ள எப்பொழுதும் உணர்வுள்ள இருதயத்தை உருவாக்கும். உம்முடைய வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறவனாய் நான் மாற்றும். ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் நடுங்க எனக்கு உதவி செய்யும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, என் வசனத்துக்கு நடுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு உணர்வுள்ள இருதயம் தேவை. உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னா பொல்லாங்கன் வருவான், என்ன செஞ்சிருவானா? பறித்து கொண்டு செல்வான். அப்படின்னா என்ன நிலைமை? இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம்னால் நம்மை போல பரிதபிக்கத்தக்க மனுஷர்கள் வேற எவரும் இல்லை. அதனால்தான் பொல்லாங்கன் மேல் ஜெயம் கொள்ளணும்னா உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. அந்த உணர்வுள்ள இருதயத்தை யார் தருவாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், டெய்லி கேட்கணும், ஜெபம் பண்ண, ஆண்டவரே கிரியேட் இன் மீ a pure heart. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்க, ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்குள்ள உருவாக்க. ஆண்டவரே எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு கட்டாயம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவார். ரெண்டாவது, இந்த பொல்லாங்கன் செய்யற காரியம் என்ன? உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் அது இல்லாத போது எடுத்து செல்றான், வசனத்தை எடுத்து செல்றான். இன்னும் ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நம்முடைய யுத்தம், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வான மண்டலத்துல இருக்க பொல்லாத ஆவிகளோடு இருக்குதான். அப்படின்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறீங்க. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யறானா, வசனம் அழகா சொல்றார் பவுல், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். அப்ப பொல்லாங்கனுடைய வேலை என்னங்க? அடுத்த வேலை ஒன்னு பறித்து கொள்ற வேலை அவனுடைய வேலை. என்ன பறித்து கொள்றான்? உங்க இருதயத்துல அழகா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க பாருங்க, அந்த வசனத்தை அழகா புடுங்கி போட்டான். காரணம் என்ன? உணர்வற்ற இருதயம், ஆண்டவரை தேடாத இருதயம், ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்படாத நடுங்காத ஒரு இருதயம். அதனால எடுத்துட்டு போயிட்டான். ரெண்டாவது அவன் செய்யறான் ஈஸி. இதுல நீங்க நடுங்கிட்டு இருந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, நடுங்குறேன், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுறேன், நான் தேவனுடைய வசனத்தின்படி தான் நடக்கிறேன் பிரதர், ஆனாலும் ஏதோ சம்திங் நடக்குது. என்னங்க நடக்குது? நல்ல கவனிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரம். அக்னி ஆஸ்திரம் சொல்ல, அக்னி ஆஸ்திரங்கள். என்ன கவனமா இருங்க. நீங்க கவனமா இல்லைன்னா உங்க ஆவி ஆத்மா சரீரம் கரைப்பற்றும், உங்க ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் உள்ளதாக மாறிடும். அப்போ இவன் அக்னி ஆஸ்திரம் என்ன? வாட் இஸ் திஸ் அக்னி ஆஸ்திரம்? ஆஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்னதுக்கு? அப்போ பிரியமானவர்களே, நீங்கள் இந்த அக்னி ஆஸ்திரங்கள் தப்பிக்கணும்னா என்ன வழி? அதுவும் யோவான் சொல்றாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறான், அவனை பொல்லாங்கன் தொட முடியாதான். நல்ல கவனிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யார் தேவனால் பிறந்திருக்கிறானோ, தேவனை விசுவாசிக்கிறானோ, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறானோ, தேவனையே சார்ந்து ஜீவிக்கிறானோ, அவன் பொல்லாங்கனுடைய பொல்லாங்கிலிருந்து காப்பாற்றப்படுவான். பொல்லாங்கன் ஒன்றும் அவனை செய்ய முடியாது, அவன் ஜெயங்கொள்கிறவனாயிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அக்னி ஆஸ்திரங்கள் என்ன? 2 அக்னி ஆஸ்திரங்களை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். நிறைய அக்னி ஆஸ்திரங்கள் உண்டு. பொல்லாங்கன் என்கிற அக்னி ஆஸ்திரங்கள் என்ன? 2. 1 சொல்றேன், மாம்சத்தின் கிரியைகள் என்ற அக்னி ஆஸ்திரங்களை தூக்கி அடிக்கிறான்.
வாசிங்க எனக்காக மார்க் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. ஆண்டவராகிய இயேசு ஜனங்களை கூப்பிட்டு அவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன், உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், உணர்வடையுங்கள். என்ன உணர்வடையுங்கள்? உங்களுக்குள்ள போறது உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்களுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுதான் தீட்டுப்படுத்தும். சரி, அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சீஷர்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்றாரு. அதனுடைய 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதை தான் யூஸ் பண்ணுவான் பொல்லாங்க. நல்ல கவனிங்க. இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதான் இருதயம். அந்த இருதயம் வந்து தேவன்கிட்ட கொடுத்துருங்க. இல்லைன்னா பொல்லாங்க நினைச்சிவா உணர்வற்ற இருதயமா இருந்துச்சுன்னா பொல்லாங்க அந்த இருதயத்துல இருந்தா என்ன செய்வான்? கெட்ட கெட்ட பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு வருவான். நல்ல பொக்கிஷம் இருந்துச்சுன்னா ஜீவ ஊற்று வரும், கெட்ட பொக்கிஷம் இருந்துச்சுன்னா மரண ஊற்று தான் வரும். 3 காரியத்தை இந்த நாட்கள் ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். எந்த அக்னி ஆஸ்திரத்தினால விசுவாசி விழுறான், சீக்கிரமா விழுறான்னா விபச்சாரம், வேசித்தனம். இது இந்த நாட்கள்ல பயங்கரமா தாண்டம் ஆடுது. எதுக்குள்ள? கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளதான் சொல்றேன். சபை. வேசித்தனம் எருசலேமிலே காணப்படுகிறது, விபச்சாரம் எருசலேமிலே காணப்படுகிறது. ஆனால் தேவன் யாரை தேடிக் கொண்டிருக்கிறார்? ஒரு யோசேப்பை தேடிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் அதனுடைய 39ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதுல யோசேப்பை குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்லுகிறது. அவன் ஒரு அடிமையா விற்கப்படுறான், போத்திபாருடைய வீட்டில் போறான், தன்னுடைய தாய் சகோதரர்கள் எல்லாரையும் இழந்துட்டான். அவன் சகோதரர்கள் தான் பொறாமை நிமித்தமா அவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இஸ்மவேலர் கையில வித்துட்டாங்க. இஸ்மவேலர்கள் எகிப்துல இருக்க அவனுடைய அந்த பார்வனுடைய பிரதானி ஆகிய போத்திபாருடைய வீட்டில் விற்கப்படுறான், அங்க அடிமையா இருக்கான். அந்த போத்திபாருடைய மனைவி யார் மேல கண் வச்சிட்டா? யோசேப் மேல. ஏன் தெரியுமா? யோசேப்ட்ட ஒரு 2 விசேஷ குணம் இருந்துச்சு. நல்ல கவனிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் ஒன்று. 2வது, யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குன்னு தெரியும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கப்படுகிறது. அதனால ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. அக்னி ஆஸ்திரம் எப்போ வரும்? ரெடியா இருக்கணும், கவனமா இருக்கணும். யோசேப்பை குறித்து எழுதப்படுகிறது, போத்திபாருடைய மனைவி அவன் அழகுள்ளவன் என்று கண்டு அவனுடைய இந்த குணத்தை பார்த்து நித்தமும் 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 அவனை தொந்தரவுப்படுத்திட்டு இருந்தான். தொந்தரப்படுத்தினோடனே வசனம் சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோசேப்பு என்ன சொல்றாரு? இத்தனை பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன்? என் தேவனுக்கு விரோதமாய் இப்படி பெரிய பொல்லாப்ப எப்படி செய்வேன் என்று சொல்லி போத்திபாருடைய மனைவியுடைய விருப்பத்தை, போத்திபாருடைய மனைவியுடைய ஒரு அநீதியான விருப்பத்தை, பாவமான விருப்பத்தை அவன் உதாசீனப்படுத்துகிறான், தள்ளி விடுகிறான், வெறுக்கிறான். அவன் சொல்ற வார்த்தை, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாப்பு செய்வது எப்படி? அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு நாள் வகைய மாட்டிக்கிட்டான். அன்னைக்கு மாட்டின உடனே தன்னுடைய மேல் சட்டையை கூட விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடுறான், தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். அதனால அவனுக்கு வந்தது என்ன? சிறைச்சாலை. ஆனா ஒன்னை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் யோசேப்பை சிறைச்சாலையிலே மாண்டு போக விடவில்லை. அவனை பார்வோனை காட்டிலும் உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாங்கனை ஜெயிக்க பழகுங்கள் பிரியமானவர்களே. மரணமே வந்தாலும் பரவாயில்லை, பொல்லாங்கை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து விடுங்கள். அவனுடைய அக்னி ஆஸ்திரங்களை அறியாமல் இருந்து விடாதீர்கள். இது கடைசி காலம். அநீதியான காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெற்றியை தருவார். பொருளாசை இருக்கிறது. அனனியா சப்பீரால் இதனால் தான் மாண்டு போனார்கள்.
பெருமையை குறித்து 3 யோவானை வாசித்து பாருங்கள். தியோத்திரப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் மிகவும் வேதனைப்படுகிறார். அவன் சபையில எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்பினானா? முதன்மையானவனாக இருக்க விரும்பினான். கவனிங்க, சபையில அடுத்த ஒரு அக்னியாஸ்திரத்தை, ஒருமனப்பாட்டை கெடுப்பதற்காக, ஐக்கியத்தை கெடுப்பதற்காக பிசாசு கையாளுற அக்னியாஸ்திரத்தை ஒரு அக்னியாஸ்திரம் என்ன தெரியுமா? சபையில நான் தான் ஃபர்ஸ்ட், என்னதான் பாஸ்டர் எல்லார காட்டிலும் மெச்சி கொள்ளணும், எனக்கு தான் போஸ்டர் கொடுக்கணும், இப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா கவனிங்க, ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். அதை ஒரு நாள் இடம் கொடுத்துறாதீங்க. இது பிசாசின் அக்னி ஆஸ்திரம் என்பதை மறந்து விடாதே மகளே, மகனே, இது மறந்து விடாதே. இது உன்னை பாலாக்கி விடும். தியோத்திரப்பு என்பவன் தன்னை மேன்மையான முதல் இடத்துல இருக்கணும்னு விரும்பினானா? அதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் மிகவும் வேதனைப்படுறாரு. ஆனா அதே யோவான் தான் வாலிபர்களை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உனக்கு நான் எழுதுறேன். நீங்களும் நானும் ஒரு காயுவை போல இருப்போம். எனக்கு பிரியமானவனே என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். ஏன்னு தெரியுமா? காயுவே, நீ பொல்லாங்கனை ஜெயித்தபடினால் நீ தேவனுக்கு பிரியமானவன். இன்னைக்கு நீங்களும் நானும் பொல்லாங்கனை மேல் ஜெயம் பெறணும். காயுவை போல இருப்போம், ஒரு காயுவை போல மாறும். தியோத்திரப்பு வேண்டாம். அப்படிப்பட்ட மக்கள் மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அக்னி ஆஸ்திரங்கள், இதுதான் சொன்னேன், மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு அவன் இந்த அக்னி ஆஸ்திரங்களை ஏவுகிறான். இன்னொன்னு ஒரு அக்னி ஆஸ்திரம் என்ன தெரியுமா? உபத்திரவம் என்ற அக்னி ஆஸ்திரம். இந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கு மனுஷன் அவனுடைய பேச்சுக்கு அதாவது இணங்கவில்லைன்னா, அதுல இவனை ஒன்னும் செய்ய முடியலன்னு நினைச்சா அவன் அடுத்த வேலை என்ன செய்யறான்? உபத்திரவம். எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம். பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்க ஒரு அருமையான ஒரு மக்களை குறித்து ஒரு சாட்சி. என்ன சாட்சி? பிசாசு தள்ளப்பட்டான், பொல்லாங்க செய்கிறவன் தள்ளப்பட்டான். அவனுடைய குணம் என்ன தெரியுமா? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற. பிசாசுடைய குணம் என்ன? உலகம் முழுதையும் மோசம் போக்குறவன். இந்த மோசம் போக்குறது ஒரு கூட்டம், ஜெயம் கொள்கிற ஒரு கூட்டம் தப்பிச்சிருச்சு. அதை குறித்து ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுறாரு தெரியுமா? உங்கள் சகோதரரை குறித்து இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக வந்து குற்றம் சாட்டுகிற பிசாசானவன். அவனை எப்படி ஜெயிச்சாங்களா? ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தினாலும் என் சாட்சியின் வசனம். ஹல்லேலூயா. எப்படி சொல்லலாம்? நிறைய பேருக்கு சாட்சியே இல்ல. பிசாச பா, எங்க போகும்? ஒன்னியும் தெரியும், அப்பனும் தெரியும், எனக்கு தெரியும் சொல்லுது. இவன் தண்ணி அடிக்கிறான், பிசாச போ, எங்க போகும்? நீ பாட்டில குடிச்ச எனக்கு தெரியாதான்னு சொல்லுது. கவனிங்க, அவங்க எப்படி ஜெயிச்சாங்களா? ஆட்டுக்குட்டியான ரத்தம் முதல், செகண்ட் என்னங்க? தங்கள் சாட்சியின் வசனம். வசனம் தேவனுடைய தான். ஆனா அந்த வசனத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் என் லைஃப்ல. நான் கடைப்பிடிக்கிறேன், கீழ்படுகிறேன், அப்பந்தான் அது கிரியை செய்யும். ஆமென். இல்லனா வெறுமன வசனத்தின் மூலமாக ஜெயம் நீங்க பெற முடியாது. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை மேற்கொண்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் சாட்சியின் வசனம் இருக்கா? உபத்திரம் வரும், மரணமே நேரிட்டாலும் அதுக்குள்ள தப்பித்துக் கொள்வதற்கு இவங்க நினைக்கலாம். அப்படிதானே இருக்கு. அப்ப மரணமே நேரிடுகிறது அந்த பொல்லாங்கனவன் என்ன செஞ்சான்? அந்த அளவுக்கு உபத்திரவத்தை கொடுத்தான். அப்படிதானே? எத்தனை பேரை உள்ள போட்டு 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 உபத்திரப்படுத்தினான். ஆனா அவங்க சங்க சாட்சியின் வசனத்தினால மேற்கொண்டார்கள். ஒரு அருமையான ஊழியக்காரரை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இப்ப இல்ல, 1ஆம் நூற்றாண்டுல போலிகார்ப், அவருடைய பேரு போலிகார்ப், ஸ்மிர்னா என்ற சபையில அவர் அங்கே பிஷப்பா இருந்தார். அந்த அருமையான ஊழியக்காரருடைய வயது என்ன தெரியுமா? 120 வயசு. நான் அவரை 120 வயசு வாலிபன் என்று தான் சொல்வேன். ஏன் தெரியுமா? 120 வயசுல அந்த நாட்டில் இந்த ரோம அரசாங்கம்
இவர் இயேசுவே சொல்லுகிறாருன்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுச்சு. அவர் சொல்லாங்க, இயேசுவை மறுதளிச்சிருங்க, உங்களை விட்டுறணும், உங்க வயசுக்காக மதிப்பு கொடுக்கணும், உங்க வயசுக்கு நாங்க எதுவும் செய்ய விரும்பல, ஆனா இயேசுவை மட்டும் என்ன செஞ்சிருங்க, மறுதளிச்சிருங்க, இனிமேல் இயேசுக்காக ஊழியம் செய்யாதீங்க, இனிமேல் இயேசுக்காக எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரா, நான் பல வருடங்களாக இயேசுவோட நடக்கிறேன், அந்த இயேசுவை நீ சொன்னோடனே மறுதளிச்சிருவேணும், நீ சொன்னோடனே நான் விட்டுருவேணும், அந்த இயேசுவின் அன்பை நான் ருசிச்சவன்பா என்று சொன்னோன்னே உடனே அந்த போல கோபம் வந்து என்ன செஞ்சான், ஒரு பெரிய கட்டை மரக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டான். அந்த மரக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல இவரை படுக்க வச்சுட்டான். மேல படுக்க வச்சு சொல்றான், ஐயா இப்போ உனக்கு கடைசி தரணும், நீ இயேசுவை மறுதளித்து விடு, நீ இயேசுவை விட்டு விடு என்று நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி, நான் இயேசுவின் மேல் வணங்க மாட்டேன், அவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன் மட்டும் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். அவர் சொன்னாரா, உனக்காக நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், இயேசுவின் அன்பை நான் ருசித்தவன், இயேசுவின் அன்பினே நான் இருக்கிறவன், எனக்கு இயேசுவை அல்லாமல் வேறு ஒன்று எனக்கு வேண்டாம், என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை விட மாட்டேன் என்று சொன்ன உடனே கொளுத்தி விட்டான் கட்டைய. எல்லா ஜனங்களும் பார்க்கறாங்க, தப 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 தபன்னு எரியுது, கட்டை அப்படியே எரியுது. அவர் நடுவில் அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆண்டவரே, என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். 120 வயசு வாலிபர் போலிக்காரர். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தீ பத்தி எரிகிறது, மக்கள்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தீ தான் எரியுது, அவருக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, தீயும் அணைந்து போயிட்டுது, ஒன்றும் நடக்கலை. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு சோல்ஜர், ஒரு வீரன் என்ன செஞ்சான், படு வேகத்தோடு மூர்க்கத்தோடு, இவர் அக்னினால கூட சுட்டரிக்கப்பட முடியலையே என்று சொல்லி தன் கையில் இருந்த கத்தி வச்சு ஒரே குத்து குத்துனா அவர் தன்னுடைய ஆவியை விட்டார். அவர் அங்கேயே மரித்து போனார். பிரியமானவர்களே, நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். மரணமே நேரிட்டாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளாதபடிக்கு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கான